நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். டெங்கு என் பையனை 2:30 மணிக்கு நான் தூக்கிட்டு ஓடினேன். நீ அப்பா கிட்ட சொல்லு, ஓட்டு போட சொல்லு உதயசூரியனுக்கு, அம்மா கிட்ட சொல்லு, அத்தை கிட்ட சொல்லு, மாமா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கெஞ்சி அவர் பேசுனது உண்மையான எங்ககிட்ட அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குது, அந்த போட்டோஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஏரியா ஸ்கூலை இங்கே இருக்கிற வார மக்களை எவ்வளோன்னு அவங்க மாற்றுவாங்க. கவர்மெண்ட்டால் எவ்வளோத்த மாற்ற முடியும்? எதுவுமே மாற்ற முடியாது. விளையாட்டு மைதானத்தை வேறு இடத்துக்கு மாற்றி கொடுக்குறீங்க. இந்த கோலடி குடிநீர் ஏரியா வேறு இடத்துக்கு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? இந்த கோலடி கவர்மெண்ட் ஸ்கூலை வேறு இடத்துக்கு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? இந்த 600 தலித் மக்களை வேறு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? இந்த மண்ணை வேறு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? திருவேற்காடு நகராட்சி கோலடி கிராமத்தில் சர்வே நம்பர் 22, 23, 24 இந்த நிலத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மாங்காடு, புவிர்ந்தவள்ளி, திருவேற்காடு நகராட்சிகளை உள்ளடக்கிய இந்த பகுதியில் கழிவுநீரை கொண்டு இங்கே தேக்கி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுமார் 1000 கோடி செலவினத்தில் அமைப்பதற்காக தமிழக அரசு முன்னெடுப்பு செய்துள்ளதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அன்றைய கேள்விப்பட்ட நாளிலிருந்து இது முதற்கொண்டு எங்கள் பகுதியில் தொடர்ந்து போராட்டங்களை நாங்கள் சிறு சிறு வகையிலே எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்து அரசாங்கத்திற்கு எங்களுடைய மனுக்களை கொடுத்து வருகிறோம். ஆனால் இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கிற ஆவடி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் நாசர் அவர்கள் இந்த திட்டம் வந்தே தீரும், இது 1000 கோடி ரூபாய் திட்டம் என்று எங்கள் மக்களிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த கிராமத்தில் கழிவுநீர் திட்டத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம். பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக இந்த வருஷத்தில் இதை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிற அரசாங்கத்திற்கு நாங்கள் மிகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏனென்றால் எங்க ஊர்ல இங்க அருகாமையில் 1000 பிள்ளைகள் படிக்கிற மாணவர்கள் பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் உண்டு. அருகாமையில் கோயில் இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கழிவுநீர் திட்டம் இருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் கூட இந்த விளையாட்டு மைதானத்தில் அநேக பிள்ளைகள் பக்கத்தில், அதாவது 18 வார்டில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் இங்கே விளையாட்டு திடலில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய அந்த எல்லாமே பாதிக்கப்படுகிறது. இதை நாங்கள் அரசாங்கத்துக்கு வன்முறையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் என்ன சொன்னீங்க? முதல்ல சொன்ன வார்த்தை கழிவுநீர் திட்டத்தை நாங்கள் அகற்றுவோம், இது வராதபடி நாங்கள் தடுத்து நிற்போம்னு சொன்னீங்க இல்லையா? மருத்துவமனை, மருத்துவ முகாம் கட்டித்தருவோன்னு சொன்னீங்க. நல்ல ஸ்டேடியம் கட்டித்தரேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சமுதாய கூடம் கட்டித்தரேன்னு சொன்னீங்க. வாக்குறுதிகள் சொன்னது ஒன்று, இப்போ நடக்கிறது வேற. தயவு கூர்ந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையில் நாங்கள் எங்கள் மண்ணில் கழிவுநீர் திட்டத்தை வர நாங்கள் விடமாட்டோம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் உயிருடன் இருக்கும் வரைக்கும், இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு போயிருந்தோம். போகும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இது 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டு, இது வந்தே ஆகும் அப்படின்னு தான் சொல்லி எங்ககிட்ட சொன்னார். நாங்கள் சொன்னோம், நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இங்கே மினி ஸ்டேடியம் கட்டித்தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறமா இங்கே சாயில் டெஸ்ட் எடுக்க வந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, அவர் கமிஷனருக்கு கால் பண்ணி சாயில் டெஸ்ட் எடுக்கக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு உடனே சொன்னாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். கேட்கும்போது அவருக்கு அதுக்கான பதில் எதுவுமே சரியாக சொல்லவே இல்லை. இது கண்டிப்பாக வந்தே தீரோன்ற முடிவை தான் எங்களுக்கு சொல்லி அமிச்சார். அவர் வேறு எதுவுமே அவர் சொல்லலை. தேர்தல் வர சொல்ல, அந்த வேட்பாளராக வர சொல்ல என்ன சொன்னார்னா, இங்கே ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொன்னார்னா, இங்கே ஒரு மினி ஸ்டேடியம் கட்டி தரணும், இங்கே கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த நகரத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் அவங்க பேசினாங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால், எனக்கு அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குதுல்ல, அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, எப்பா நீங்கள் இந்த பாப்பா நீ அப்பா கிட்ட சொல்லு, ஓட்டு போட சொல்லு உதயசூரியனுக்கு, அம்மா கிட்ட சொல்லு, அத்தை கிட்ட சொல்லு, மாமா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கெஞ்சி அவர் பேசுனது உண்மையான எங்ககிட்ட அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குது, அந்த போட்டோஸ் இருக்குது, எல்லாமே சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த பகுதிக்கு நான் ஒரு பெரிய ஒரு மினி ஸ்டேடியம் கட்டித்தரேன், இந்த ஸ்டேடியத்தில் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகணும், பல விளையாட்டு வீரர் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல்ஸு, இந்தியாவுக்கு தங்கம் எடுக்கிற வரையும் இந்த ஸ்டேடியத்தில் நீங்கள் உருவாவீங்க. நான் இங்கே ஒரு 13 வருஷமாக இருக்கேன். நான் மதுரவாயிலேருந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கோம். இந்த ஊரில் சின்ன
சின்ன சுகாதார கேடுகளாலே பசங்களுக்கு நிறைய பாதிப்பு வருது. ஒரு வீட்டில் டெங்கு வந்து ஒரு குழந்தை இறந்தே இருக்கான். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். டெங்கு வந்து என் பையனை 2:30 மணிக்கு நான் தூக்கிட்டு ஓடினேன். நான் தூக்கிட்டு போய் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 4 லட்சம் செலவு பண்ணி என் பையனை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். பழைக்கவே மாட்டான்னுட்டாங்க. நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். இப்போது ஒன்றுமே இல்லாதப்பவே இந்த மாதிரி பாதிப்புகள் வருது. இந்த மாதிரி இந்த கழிவு நீர்லாம் விட்டால் இன்னும் நிறைய பாதிப்புகள் வரும். குழந்தைங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. எந்த குழந்தையுமே இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு குழந்தையுமே படிக்காமையும் இல்லை. எல்லாமே நல்லா படிக்கிறாங்க. எல்லா பசங்களுமே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. இங்கே நிறைய விளையாட்டுகள் நடக்குது. எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஏரியை, ஸ்கூலை, இங்கே இருக்கிற வார மக்களை எவ்வளோன்னு அவங்க மாற்றுவாங்க. கவர்மெண்ட்டால் எவ்வளோத்த மாற்ற முடியும்? எதுவுமே மாற்ற முடியாது. இங்கே இருக்கிறவங்க இந்த ஊரை விட்டு போனால் போக மாட்டாங்க. யாருமே அவங்கவுங்க வீட்டையே விட்டு தர மாட்டாங்க. நம்ம ஊரை விட்டு கொடுத்துருவாங்களா? இங்கே இருக்கிற வாலிப பசங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. வாலிபர்கள் ஒன்றாகுனா கவர்மெண்ட்டே தாங்காது. அதை நம்ம சொல்லக்கூடாது. பசங்க ஒன்றாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பசங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்களும் இருப்போம், இந்த ஊரும் இருக்கோம். எல்லா கட்சிகளும் இருக்கணும்னு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். இந்த திட்டத்தை கோலடி மக்களின் சார்பாக நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். ஏனென்று கேட்டால் இந்த திட்டம் வர இருக்கின்ற இந்த நிலத்தின் 10 அடி தூரத்தில் 10 மீட்டர் தூரத்தில் கோலடி ஏரி இருக்கிறது. இந்த கோலடி ஏரி தான் திருவேற்காடு நகராட்சி முழுமைக்கு தண்ணீர் கொடுக்கிறது. இந்த இடத்தின் வடக்கு பகுதியில் கோலடி அரசு பள்ளி இருக்கிறது. இங்கே 1000 ஏழை மாணவர்கள் படிக்கிறார்கள். இதன் கிழக்கு பகுதியில் தலித் மக்கள் வாழ்கின்ற 600 குடியிருப்புகள் இருக்கிறது. இதனுடைய தெற்கு பகுதியில் லட்சுமி நகர் பகுதி இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் விளையாட்டு மைதானம் இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் விளையாட்டு மைதானத்தான் முன்னிட்டு கேட்குறோம் என்று சொல்லி இந்த நகராட்சி அதிகாரிகள், கலெக்டர் முதற்கொண்டு அமைச்சர் அவர்கள் கூட இந்த விளையாட்டு மைதானத்தை உங்களுக்கு வேறு இடத்தில் மாற்றி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். விளையாட்டு மைதானத்தை வேறு இடத்துக்கு மாற்றி கொடுக்குறீங்க. இந்த கோலடி குடிநீர் ஏரியை வேறு இடத்துக்கு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? இந்த கோலடி கவர்மெண்ட் ஸ்கூலை வேறு இடத்துக்கு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? இந்த 600 தலித் மக்களை வேறு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? இந்த மண்ணை வேறு எங்கே மாற்றி கொடுப்பீங்க? நாங்கள் அதுதான் கேட்குறோம். இந்த மண்ணை எங்களுக்கு வேறு இடத்துல எங்கே மாற்றி கொடுப்பீங்க? இந்த விளையாட்டு திட்டத்தில் மட்டும் மாற்றி கொடுத்துறேன்னு சொல்கிறீங்க. இங்கே வாழ்கிற எங்களை சுகாதாரத்தை, இங்கே இருக்கிற நிலத்தடி நீரை, இங்கே வாழ்கிற எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை, வேலையை எங்கே மாற்றி கொடுப்பீங்க? அதை நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு ரெக்வஸ்ட் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் வாழ்கிற அந்த பூமியை எங்களுக்கே கொடுங்க. நாங்கள் உங்கள் இடத்துல வேறு எந்த திட்டத்தையும் எங்களுக்கு கொண்டு வாங்க நான் கேட்கல. இது வரைக்கும் எங்கள் ஊருக்கு கொண்டு வந்த குப்பைமேடு போதும், மின்சார சுடுகாடு போதும், கழிவுநீர் தேக்கம் போதும், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போதும். எங்களுக்கு நல்ல திட்டங்களை கூட நாங்கள் கேட்கல. எங்களை வாழ விடுங்க, நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். எங்கள் எதிர்கால சந்ததியை அழிக்காதீங்க. திராவிட மாடல் அரசு நல்லதை செய்யும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நம்பி ஓட்டு போட்டோம். நம்பின எங்களுக்கு வாய்க்கரிசி போகிற விதமாக இந்த தமிழ்நாடு அரசு, இந்த நகராட்சி நிர்வாகத்துறை, திருவேற்காடு நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு வந்து எங்கள் எதிர்காலத்தை வீணடிக்கிறதுக்காக 1000 கோடி ரூபாய் திட்டத்தில் 100 கோடி கமிஷனுக்காக இந்த திட்டத்தை அவசரமாக செயல்படுத்துறதுக்கு இந்த துறையும், இந்த நகராட்சி நிர்வாகத்துறையும், திருவேற்காடு நகராட்சியும் முன்னெடுக்கிற இந்த முன்னெடுப்புகளை பார்க்கும்போது எங்களுக்கு அச்சமாக உள்ளது. எங்களுடைய அச்சத்தை போக்குகிற வகமாக அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் வந்து முன்னாள் கபடி பிளேயர். இந்த மண் வந்து கபடி சேர்ந்த மண். எங்களுக்கு இந்த விளையாட்டு திடல் முக்கியமாக தேவைப்படுது. இப்போ நாங்கள் ஒரு ஆடும் போதும், கபடி ஆடும் போதும் எல்லாருக்கும் உடம்பு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த நோய் இல்லாமல் வாழ்ந்துன்னு இருக்கோம். நோய் வர வச்சிடாதீங்க. அரசாங்கத்துக்கு எங்களுடைய கோரிக்கை, ஒரு கிரவுண்டை உருவாக்கி கொடுங்க. இன்னும் பசங்க வளருவாங்க. அது இல்லாமல் நீங்கள் இதை எங்களை வந்து இதை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அழிய மாட்டோம். அழிய போகிறது ஆண்டவனுக்கு தெரியும். பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பகுதியில் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு விளையாட்டுனா இங்கே கிரவுண்டு தான். நாங்கள் இந்த கிரவுண்டு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட இந்த கிரவுண்டில் இருந்த நேரம் தான் நாங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கோம். இதனால தான் நாங்கள் ரொம்ப கபடியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், வாலிபால் இருக்கட்டும், ஃபுட்பால் இருக்கட்டும், இந்த கிரவுண்டில் தான் நிறைய பேர் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பலனடைஞ்சு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கோம். அதே போல் இந்த ஸ்போர்ட்ஸ் நாங்கள் இதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நிறைய பிள்ளைகள் வந்து ஒரு போதை பழக்கங்கள் இருந்து வெளியே வந்து நாங்கள் வந்து நிறைய பெரிய பிள்ளைகள் வந்து இதில் திரும்பி வந்திருக்காங்க. நாங்கள் வந்து கண்ணார பார்த்துருக்கோம். இந்த விளையாடுற இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வரதுனால நிறைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அது வந்து எங்களுக்கு கண்ணால் தெரியுது. அதே போல் பக்கத்தில் ஏரி இருக்குது. பக்கத்துலேயே ஏரி இருக்கிறதுனால இந்த நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும். பள்ளிக்கூடம் இங்கே பக்கத்தில் ஒரு 1000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. தேவாலயம் இருக்குது. சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே போல் நாங்கள் வந்து இந்த இந்த கிரவுண்டை விட்டுட்டு நாங்கள் எங்கே போக முடியும்? ஏன்னா இது எங்கள் பூர்வீகம். இந்த கிரவுண்டு தான் எங்களுக்கு எல்லாமே. இது இல்லாமல் நாங்கள் எப்படி வேறு இந்த திட்டத்தை வேறு எங்கன்னா மாற்றி தந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுக்கு பதிலாக வேறு எந்த நலத்திட்டம் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் அதை மனசார ஏற்றுக்கிறோம். அதே போல் நம்ம வாழ போகிற நாட்கள் கொஞ்ச நாள் தான், ஒரு 70-80 வயசு தான் வாழுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ போகிற நாட்கள் நம்ம பிள்ளைகள் நம்மளோட தலைமுறைகள் தான் வாழ போகிறாங்க. இந்த திட்டம் வந்தால் கூட ஒரு 10-15 வருஷம் வந்து ஒரு இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாதிப்பு ஏற்படாது. ஒரு 20-30 வருஷம் கூட வச்சிங்களேன், ஒரு பாதிப்பு இதெல்லாம் ஏற்படாது. ஆனால் ஃப்யூச்சரில் இதோ நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக இதனால் பாதிப்பு ஏற்படும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் அதுபோல் பில்டிங்கு ஏதோ இடம் வாங்கி வைக்கிறோம், அதை சேர்த்து வச்சுட்டு போகிறது இல்லாமல் நம்ம என்ன பண்ண நல்ல ஒரு இயற்கை சுவாசத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல சேர்ந்து இந்த மண்ணுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த நிலத்தை நாங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மீட்டு எடுப்போம். அதுக்காக எங்களோட முழு சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். எங்கள் வாலிபர் சைடுலேருந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஜெய் பீம்.